ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான சட்னி செய்யணும்னா இது போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போனால் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் போல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் போல் கடலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை சிம்மில் வச்சு வதக்கி விடலாம். காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் நான் 2 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு இதில் வெங்காயம் தக்காளி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறமேட்டு 5 பல்லு பூண்டு பல் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இந்த சட்னி ஆட் பண்ணிக்கலாம். சட்னி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டால் சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு. இந்த சட்னி உங்கள் தேவைக்கு ஏற்றப்பில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அந்த சட்னி நல்லா புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் செய்கிற சட்னியோடு இந்த சட்னி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்காக தெரியப்படுத்துங்க.